வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23ஆம் தேதி 4வது மாதம் 2019ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இரவு மணி 8:23 வரை சந்திராஷ்டிரம் உட்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ சந்திராஷ்டிரமத்தால் பாதிப்புகள் இல்லை. கோபத்தை மட்டும் தவிர்ப்பது தான் உங்களுடைய உத்தரவு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கின்ற காரியத்தில் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம். டக்கென்று யாரிடத்தில் கோபதாபத்துடன் கடிந்து கொள்வதை மட்டும் தவிர்ப்பதும், தேவையில்லாத அரசு அமைப்பு அரசு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரவு மணி 8:24 நீங்கள் சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். கண்டிப்பாக சனியுடைய சாரம், கேதுவின் சாரம், குருவின் அதிச்சாரத்துடன் சந்திரன் கலப்பதனால் தேவையில்லாத குழப்பங்களோ வண்டி வாகனத்திலோ பயணத்திலோ ஏற்படலாம். எனவே அனாவசிய பயணங்கள் தவிர்த்துக் கொள்வதும், குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் பெற்றோர்கள் கூறுவதை தயவுசெய்து கேட்டுக்கொள்வதும், அவர்கள் மனம் நோகடிக்கின்ற வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வதும் நன்மை தரும். பெரிய அளவு முதலீடுகள் விஷயத்தில் மிக கவனமாக இல்லை என்றால் பிறகு பிற்காலத்தில் புலம்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு மட்டும் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டார உத்தியோகம், தொழிலமைப்பு, வார்த்தை மதிப்பு, தைரியம், தன்னம்பிக்கை, பயணங்கள் லோகத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும். புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். வண்டி வாகன மாற்றங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் டக்கு முடிவுக்கு வருவதுடன் சுப செய்திகள், சுப விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதுடன் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உத்தரவாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்துக்கார ஜெயம். 6ஆம் இடத்தில் உள்ள கிரக சஞ்சாரங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தெய்வ வழிபாட்டுக்கு மனமார்க்கம் செல்லக்கூடிய பிரார்த்தங்கள், சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் சந்திப்பு, அனுகூலங்கள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெரிய அளவில் லோகத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கை உத்வேகத்தை பெற்றுத் தருவதுடன் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் தயாராகிக் கொள்வது ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய வண்டி வாகன அமைப்பில் மிக கவனமாக, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது. பிள்ளைக்கு தந்தையாக தாயாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்ப்பஸ்திரிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ மற்ற விஷயத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. குடும்ப விஷயத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படக்கூடிய நாள். விட்டுக் கொடுத்தல் குடும்ப விஷயத்தில் நீங்களாக இருந்தால் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டார உத்தியோகம், தொழிலமைப்பில் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். வண்டி வாகனம் செல்கின்ற சமயத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு செல்லவில்லை என்றால் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். மனம் ஒரு பெருக்கமான அமைப்பாக காணப்படும். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் அதிக முக்கியத்துவம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் மட்டும் மேலதிக அதிகாரிகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்துக்கார ஜெயம். தெய்வ மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களை ஆசீர்வாதம் வருவதும், தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவதும், எல்லா விதமான பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். டக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதத்தையும் ஆனந்தத்தை பெற்றுத் தருகிறது. திடீரென்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதும் டக்கென்று உங்களுக்கு பண வரத்துக்கு உண்டான உத்தரவாதத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வார்த்தைகளிலும் சளி தொந்தரவிலும் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். சிறிய அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். சூரியனின் ஆதிக்கம் மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நிய குறைபாடு காணப்படுவதனால் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருக்க வேண்டும். சுக்கிரனின் சாரம் சரியில்லை என்றால் பெருமாளை மானசீகமாக நினைப்பது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதும் பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் உத்தியோகத்தில் தவிர குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பில் தீர்க்கமான முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். டக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை அனுகூலங்கள் காணப்படும். தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களுடைய பிரமிப்பு பலருக்கு அதிசயமாக காணப்படும். வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்வது, புது முயற்சிகள் செய்வது, வியாபாரத்தில் தெரியாத தொழிலில் இறங்கி வெற்றி காண்பது என்ற சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். தடைப்பட்டிருந்த பதிவுகள், படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் அனுகூலங்கள் காணப்படுவது, ஏற்றத்தின் அனுகூலங்கள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் மற்ற விதைகள் காட்டினால் மருத்துவமனையில் தான் உங்கள் விதைகளை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தை தவிர வெளிவட்டாரத்தில் யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் மனசங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். விரயங்களை அதிகரிக்கலாம். விலையுறந்த பொருட்களை கையாள்வர்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கோபதாபங்கள் வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் எதில் வேண்டுமானாலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு காணப்படுகிறது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக எச்சரிக்கை விட்டுக் கொடுத்தல். குடும்பத்தில் சமாதான கொடி என்பது நீங்கள் தான் பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு இருக்க வேண்டிய நிர்பந்தமே தவிர வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படும். பிற பொருள்களை கையாள்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, புது பொறுப்புகள் வருவது, அரசு துறையில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, ராஜாவாக வலம் வரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வதும், உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகள் அதிகரிப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் உள்ளே புந்து அவர்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு. தொட்டது அசையம் சேப்பர் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள், 2 வீலர் 4 வீலர் என்று சகல விதத்தில் ஏற்றம். உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், தீர்க்கமான முடிவு, கடல் கடந்து பெரிய அளவு தொழில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், லாபம், சந்தோஷம், உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த மனசங்கடங்கள் தீர்வது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, பணத்தட்டுப்பாடு தீர்வது, பணத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் வெளிவட்டார உத்தியோகம் தொழில் அமைப்பு டக்கு என்ற சீரும் சிறப்பும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுவது, யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். வார்த்தை ஸ்தானத்தில் உள்ள சூரியனின் ஆதிக்கம் உஷ்ணாதிக்க நோயும் ஆபத்துகளும் உஷ்ணாதிக்க விஷயத்தில் மட்டும் தவிர்த்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். ரகசியங்கள் பரமரகசியமாக வைத்துக் கொள்வது மீனத்துக்கு யோகமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.